வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது கிளாப் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள், அதனால என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கிளாப் பண்ணுறது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கும்போது நம்மளோட டோட்டல் பாடி இருக்குல்ல, டோட்டல் பாடியுமே நம்ம உள்ளங்கையில் ஸ்டிமுலேட் பண்ணிடலாம். இதுக்கு கூட பார்த்தோம்னா நம்ம அக்குபஞ்சரில் சூஜோக் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூஜோக் டெக்னிக்கில் மெயினாக நம்ம பண்ணக்கூடிய அந்த உள்ளங்கையை வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த கிளாப் பண்ணுவதால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகள், செல், கிளாண்டு அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையுமே ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அளவில் உள்ளது தான். இதை எப்படி பண்ணலாம் கிளாப் பண்ணும்போது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இந்த கிளாப் பண்ணுவதால் சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, பிரெயின் நல்லா டெவலப் ஆகும். அப்புறம் அவருடைய இம்யூனின் சிஸ்டம் நல்லா பூஸ்டப் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது நல்லா அழகாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட இந்த ஃபில்லிங் மிஸ்டேக் அப்படிங்கிறதுமே குறையும். மைண்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இது சாதாரணமாக குழந்தைங்களுக்கு. நம்ம இது மாதிரி அடல்ட்டு அதுக்கு அப்புறம் உள்ள எல்லாருக்குமே எப்படி இதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னா, ஹேர் க்ரோத்தோடைய லெவல் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, அன்சைட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க இந்த கிளாப் பண்ணுவதால் ரிலீஃப் ஆகலாம். அது மாதிரி இம்யூனின் சிஸ்டமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே போன் ஹெல்த்து அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு கிளாண்டுமே பர்ஃபெக்டாக செயல்படுறதுக்கும் இது இந்த கிளாப் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள். கிளாப் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். எப்படி கிளாப் பண்ணுறது, என்னென்ன பண்ணுறேன். சாதாரணமாக இந்த கை ஃபுல்லாகவே முதல்ல டச் ஆகணும். இது மாதிரி தட்டுங்க. இது மாதிரி தட்டும்போது டோட்டல் பாடியுமே நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகும். நரம்பு, செல், இரத்த குழாயிலேருந்து, கிளாண்ட்லேருந்து எல்லாமே. இதை இல்லாமல் இப்போ இந்த உள்ளங்கையில் இந்த உள்ளம் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் இதை மட்டும் இப்போ நம்ம கிளாப் பண்ணுறதுனால என்ன வரப்போகுது அப்படின்னு இப்படி தான் தட்டுறோம். இது மாதிரி தட்டும் பொழுது நம்மளுடைய சிறுகுடல், பெருங்குடல், நம்மளுடைய கிளாண்டு எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். நம்மளுடைய சோலார் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டமும் ரெகுலேட் ஆகும். அது மாதிரி இது மாதிரி தட்டுறதுனால இது மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கட்டை விரலில் இந்த சைடு மட்டும் நம்ம தட்டுறோம். இப்போ நமக்கு ஒரு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க கட்டை விரலோடைய அடிபாகம் இந்த சொல்லக்கூடிய அந்த இடத்துல மட்டும் அதை மட்டும் தட்டணும். அது மாதிரி தட்டும் பொழுது அந்த லங்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகும். இது ஸ்டிமுலேட் ஆகும். அப்புறம் இதுதான் இந்த சுண்டு விரலில் இந்த சைடு இந்த பக்கம் தட்டுறதுனால நம்மளுடைய அதாவது ஹார்ட்டை சுற்றி உள்ளக்கூடிய பெரிகார்டியம்ங்கிறக்கூடிய அந்த இடம், அந்த பார்ட்டு கிளாண்ட் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். எப்படி அது பண்ணுறது அப்படின்னா இது மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி இந்த சைடில் தட்டும்பொழுது இது மாதிரி ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ இந்த விரலோடைய டிப்பு, ஒவ்வொரு ஃபிங்கரோடைய டிப்பும் நம்ம கிளாப் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பிரெயின் நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுமே அதுமாதிரி செய்யலாம். இது மாதிரி ஒவ்வொரு விரலையும் சேர்த்து குமிச்சு வச்சுங்க. நகம்லாம் இருந்தால் வெட்டிடுங்க. ஏன்னா அப்படி தட்டும்போது கிழிச்சாலும் கிழிச்சிடும். நகத்தையெல்லாம் வெட்டிட்டு இது மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். இது மாதிரி கிளாப் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தது நம்மளுடைய லிவர், அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதை எந்த இடம்னா நம்மளுடைய சுண்டு விரலுக்கு அடிபாகம், இந்த பக்கம் பாம்பில் சுண்டு விரலுக்கு நேராக உள்ள இந்த சைடு, இந்த அடிபாகத்தில் இதில் பண்ணுங்கள். இந்த இடம் கரெக்டாக அடிச்சுட்டு இது மாதிரி 2 கையுமே தட்டணும். இது லிவருடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். லிவருடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸுமே பக்காவாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலுமே இதில் கொஞ்சம் குறையும். இது மாதிரி இப்போ நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடங்கிறத ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும், அதே கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்ற அதை பண்ணுறதுக்கும் நம்மளுடைய புறங்கை இருக்குல்ல, இந்த புறங்கை 2 புறங்கையை வச்சு இப்படி தட்டுங்க. இது மாதிரி தட்டும் பொழுது நம்மளுடைய கிட்னி ப்ராப்ளம், அந்த முதுகு தண்டுவடத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகும். இது மாதிரி பண்ணுவதால் இது மாதிரி இதை பண்ணுங்க. இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது நம்மளுடைய அதாவது லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கை, கால் அப்படி இல்லை, அதில் ப்ராப்ளம் இருக்குது, வலி இருக்குது, மரத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு எப்படின்னா விரல் நுனிகள் மட்டும்தான் டச் ஆகணும். இந்த பாம் தொடக்கூடாது. இந்த விரல் நுனி 4 விரல் இருக்குன்னா 4 விரல் மட்டும் இது மாதிரி பண்ணுங்கள். விரல் நுனி மட்டும்தான் டச் ஆகணும். இது மாதிரி சொல்லும்போது நம்ம லிம்ஸ் எல்லாமே சரியாகும். அது இது ஒன்று. அதே விரல் லிம்ஸ் இது மாதிரி இந்த பக்கம் போய் வச்சுங்க. இப்படி தட்டுங்க. இந்த விரல் மட்டும்தான் அதில் டச் ஆகணும். இது மாதிரியும் கிளாப் பண்ணுவதால் அந்த விரல் லிம்ஸில் உள்ள வலிகள், மரத்து போயிருக்கு, எரிச்சல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் சரியாகும். இது மாதிரி கிளாப் பண்ணாலே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நரம்பு செல்கள் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணலாம். நல்லா சுறுசுறுப்பாகவும் இயங்கலாம்.
தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள். இதை பயன்களையும் பலன்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி.